அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த பௌர்ணமி விழா மாமல்லபுரத்தில் நடக்கிறது, அதை பற்றி வரக்கூடிய மே 11ஆம் நாள் மாமல்லபுரத்தில் பிரம்மாண்டமான இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாடு மிக சிறப்பாக நடக்கும். அந்த மாநாட்டு பணிகளை எல்லாம் நாங்கள் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். மாநாட்டில் எங்கள் மருத்துவரையா அவர்களும் எங்கள் சென்னைய மருத்துவர் அன்புமணி அவர்களும் நாங்கள் எல்லாரும் பங்கேற்க போறோம். அந்த மாநாடு மிக பிரம்மாண்டமா இருக்கும். அரசியலிலேயும் தமிழ்நாட்டிலேயும் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை உண்டாக்குகிற மாநாடு அமையும். அதுல 2 தலைவர்கள் ஒன்னா கலந்துட்டு பேச போறாங்க. நான் இருவரிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறேன். தினமும் நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. செயலாளர் பொருளாளரிடையே 2 வார்த்தை மோதல் நடந்து கொண்டிருக்கு. அதை பத்தி இதெல்லாம் ஒரு அறிக்கையில சின்ன சின்ன சொல்றதுதான், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அதெல்லாம் சரியா போடும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான, ஏன்னா மரக்காணம் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஒரு இஷ்யூ ஆச்சு. இப்போ தேசிய தலைவர் யாரும், அதாவது இந்த மாநாடு பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எவ்வித இடையூறும் இல்லாமல், யாருக்குமே பாதிப்பு இல்லாமல், மிகுந்த கட்டுப்பாட்டோடு அமைதியோடு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நடக்கும். என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் யாருக்கும் சொல்லிட்டு நாங்க வண்டியில வர்றவங்க பாதுகாப்பா வரணும், பாதுகாப்பா போகணும், எங்கேயும் இடையில எந்த சலசலப்பும் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது மாநாடு ரொம்ப கட்டுப்பாடா நடக்கும். நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளவு பிரம்மாண்ட கூட்டம் இவ்வளவு அமைதியா கட்டுப்பாடா வந்துட்டு போனா நீங்களே சொல்ல போறீங்க. கௌரவ தலைவராக இருக்கீங்க, குறிப்பா பல்வேறு காலகட்டங்களில் இருந்திருக்கு. இது போன்ற ஒரு சச்சரவு பாதிப்பு ஏற்படுத்தும். 2026 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஒரு சிஎம் கேண்டிடேட் போட்டீங்க. தற்போது இந்த மாதிரியான சலசலப்புகள் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? வட தமிழகத்தில் சரிவா இருக்கீங்க, எந்த பாதிப்பு இல்லை. சலசலப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு, ஒற்றுமையா இருக்கும், எல்லாம் நல்லாவே நடக்கும், நல்லாதான் நடக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க ஐயா கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். தினமும் மருத்துவர் அன்புமணி அவரிடத்துல தினமும் பேசிட்டு இருக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க. விரைவில் சந்திப்பாங்க, மேடையில ஒன்னா பார்க்க போறீங்க. தலைவர் இப்போதைக்கு தலைவர் யாரு சார்? ஏன்னா நிறுவனர் ஒருத்தருக்கு தலைவர். நல்ல அறிவிப்பு மிக விரைவில் வரும். அறிவிப்புல வரும்.